ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் இட்லி பொடி எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் உளுந்தம்பருப்பு, 1 கப் கடலைப்பருப்பு, அரை கப் பாசிப்பயறு, கருப்பு எள்ளு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சாப்பாடு அரிசி 1 ஸ்பூன் எடுத்திருக்கிறேன், காரத்துக்கு தக்கன காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம், கருவேப்பிலையை நல்லா கழுவி காய வச்சுருக்கேன், ஈரம்லாம் போகட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதையெல்லாம் நாம் வாணலியில் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிறணும். மிளகா வறுக்கும்போது காம்போடு சேர்த்து வருங்க, அப்போ தான் காரம் நல்லா காட்டமாக இருக்கும். அப்புறம் பூண்டும் சேர்த்துக்கிறணும். பொடிக்கு நான் பூண்டு சொல்ல மறந்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிறலாம். கருவேப்பிலை எந்த அளவுக்கு நான் வறுத்துருக்கேன் பாருங்கள். கையில் நொறுக்கும் போது இந்த மாதிரி நொறுங்கணும், அந்தளவுக்கு கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்கிறணும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு அது கூட பெருங்காயத்தூள் உப்பும் சேர்த்து கலந்து ஜாரில் எடுத்து வச்சுக்கிட்டால் நமக்கு எப்போ தேவையோ அப்போ சாப்பிட